Hi, hello, welcome back to my channel. Before going into the video, thank you so much for the love you guys are giving me on Instagram. So Instagram la almost 68k touch பண்ணிருக்கோம். Thank you so much. In the short period la, it is like really a big thing. நான் ஏன் சொல்றேன்னா பிகாஸ் தேர் ஆர் சோ மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ். இப்போ நிறைய 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 பேர் இருக்காங்க இன்ஃப்ளூயன்சிங் பண்றதுக்கு. லைக் எல்லா கேட்டகிரிலையுமே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நான் டோட்டலாக ஐ வாஸ் நாட் இன் டு திஸ். என்னால் இதை பண்ண முடியும்னு இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஐ டோன்ட் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. மை அந்த என்னால் இது பண்ண முடியும்னு எனக்கு இப்போ வரைக்கும் கூட நம்ப முடியல. பட் ஸ்டில் யா, இட்ஸ் ஒன்லி நான் இதை கண்டினியூஸாக பண்ணுறேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. த ரெஸ்பான்ஸ், த டிஎம்ஸ் எஸ்பெஷலி. ஐயோ, நிறைய பேர் பர்சனல் அனுப்புகிற டிஎம்லாம் யூ கைஸ் டச் மை ஹார்ட். அதுதான் இவ்வளோ பீப்புள் ஆர் நம்மள இப்படி அப்ரிசியேஷன் இருக்குல்ல. வென் சம்படி அவங்க டைம் எடுத்து நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒன்று நம்ம பண்றோம், நம்மளோட இம்பாக்ட் ஏதோ அவங்களுக்கு இருக்கு ஒரு நல்ல வகையில. அதுவும் ஒரு சில பேர்லாம் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ஐ ஃபீல் சோ ஹாப்பின்னு சொல்லும் போது ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அது கேட்கும் போது ஐ ஃபீல் பிளஸ்ட் அண்ட் ஐ ஃபீல் லைக் அது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கிங் you guys happy is like making me happy a lot. So yeah, அதுதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் ஆர் யூடியூப் ஆல்சோ 1.1k. ஐ நோ இட்ஸ் வெரி ஸ்மால் பட் ஸ்டில் அந்த குட்டி கூட இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. அண்ட் யூடியூப்ல ஆக்சுவலி என்னன்னா என்ன வீடியோஸ் போடுன்னு யோசிச்சு எனக்கு இது போடலாமா அது போடலாமா யோசிச்சுட்டே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஸோ நான் இந்த வீக் ஃபுல்லா என்னென்ன சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்தோம்னா எல்லாமே நான் கிளப் பண்ணி ஐ தாட் ஐ வில் புட் இன் திஸ் வீடியோ. ஸோ பிஃபோர் தட் திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். அண்ட் ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ லாஸ்ட் வீக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொலாபரேஷன் பண்ணியிருந்தேன் பேசிக்லி. ஸோ அந்த ப்ராடக்ட்கான லிங்க் ஆக்சுவலி என்ன பண்ணிட்டேன்னா, பொதுவாகவே எல்லா பிராண்டும் அந்த ஆட்டோ டிஎம்ன்ற ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாருமே பண்ணுவாங்க. பேசிக்லி ஏதோ ஒரு வேர்டை கமெண்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃப்ளூயன்சர் இருந்து உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இது நான் பண்ணதில்லை பிகாஸ் எனக்கு கொஞ்சம் பயம். இது எவ்வளோ சேஃப் அப்படின்றது புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பயன்றதுனால நான் அந்த விஷயம் நான் பண்ணதில்லை. நான் பண்ணுற பிராண்ட்ஸ்கிட்டையும் நான் பண்ணுறது இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ அவங்க பேஜ் போய் செக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே ரீல்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இந்த வாட்டியும் அந்த டாஃபி பேக் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து பேக்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் சொன்னேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஓகே லிங்க் நீங்கள் போடுங்க, லிங்க்கை வந்து கமெண்ட்ல யாராவது கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னதால நானும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணது பார்த்தா இந்த மாதிரி கமெண்ட் டாஃபி ஃபார் லிங்க் அப்படின்னு போட்டுட்டேன். இது வரைக்கும் வீடியோஸ்ல டு பி வெரி ஃப்ராங்க் வந்திருக்கு மேக்ஸிமம் ஒரு 10 அந்த மாதிரி தான் லிங்க் கேட்டு. ஆனா இவ்வளோ பேர் மோர் தென் 100 கிராஸ் ஆயிடுச்சு லிங்க் கேட்டு. லிங்க் 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 சத்தியமா எனக்கு அப்பதான் பேடா ஃபீல் ஆச்சு, ஏன் ஆட்டோ டிஎம் பண்ணலன்றது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தவங்க வந்து லிங்க்னு கேட்கும் போது இமீடியட்டா அவங்க லிங்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. ஆனா என் சைட்ல இருந்து அது போலன்ற போது ஐ ரியலி ஃபெல் பேட். அண்ட் பிராண்டுமே சொல்லியிருந்தான். ஸோ அப்போ அவங்க சொன்னதுதான் எனக்கு அப்பதான் ரியலைஸ் ஆச்சு. ஓகே, அவங்களாலேயும் ஒரு 100 பேருக்கும் பர்சனலா போய் லிங்க் அனுப்ப முடியாது இல்லையா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்ல. அண்ட் என்னோட இடத்துல இருந்து நான் ட்ரை பண்ணப்பயும் இப்போ என்னன்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து லிங்க் கேட்கறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ள போய் நான் மெசேஜ் பண்ணும்போது அது பிரைவேட் அக்கௌண்டா இருக்கும் போது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ரியலி வெரி பிக் ப்ராசஸ். அண்ட் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் ஆட்டோ டிஎம் பண்ணிருக்கணுமோ அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், ஐ குடன்ட் டூ தட். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆனேன். ஸோ அதனால தான் இந்த யூடியூப்ல இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஐ எம் கோயிங் டு அட்டாச் தட் லிங்க். ஸோ அதில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இஃப் யூ கைஸ் கெட் சான்ஸ் டு see this வீடியோ, நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கலாம். இதுதான் டாஃபி பேக்ல இருந்து வந்த ஒரு ஆஃபீஸ் பேக். அந்த வீடியோல நான் காமிச்சிருப்பேன். பட் ரியலி வெரி குட். நானே ஆஃபீஸ்க்கு 3 வாட்டி போனேன். 3 வாட்டி நான் எடுத்துட்டு போனேன். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. அதான முக்கியம். நம்ம பேக்ல எல்லாத்தையும் தூக்கி போடலாம் இல்லையா. நான் அந்த வீடியோ இன்ஸ்டாகிராம் ரீலோட லிங்கையும் போடுறேன், இந்த ப்ராடக்டோட லிங்கையும் போடுறேன். இந்த ப்ராடக்ட் பத்தி டீப்பா நான் இன்ஸ்டாகிராம்ல அந்த ரீல்லேயே நான் எல்லாமே காமிட்டிருப்பேன். ஸோ ரொம்பவே நல்ல ஆஃபீஸ் பேக். எனக்கு ரொம்ப ஃபேன்சியா, ரொம்ப என்ன சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப ஃபேன்சியாவும் ரொம்ப ஸ்டைலிஷா அப்படிலாம் பேக் வேணாம். சிம்பிளா நீட்டா டீசெண்டா, அதே டைம் ஒரு ஹேண்ட் பேக்கோட பர்பஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு பேக் வேணும்னா தென் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் ஆஃப் த
பெஸ்ட் பேக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பேக் எது கொண்டு போறோம், நம்ம இருக்கிற பொருள்லாம் வச்சுக்கிறது, எஸ்பெஷலி பீங் அ மாம்னா நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வேணும், எப்போ என்ன நம்ம கையில கொடுப்பாங்கன்னே தெரியாது. ஸோ அந்த வகைக்கெல்லாம் இந்த பேக் ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு குட்டி டிராவல் 1 டே 2 டேஸ் கூட இது யூஸ் பண்ணலாம் சிங்கிளா போறவங்களுக்கு. ஸோ நிறையவே வச்சுக்கலாம் திங்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய ரேக்ஸ் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அண்ட் இந்த குட்டி டிராவல் பேக், இதுக்குள்ள நான் இன்னொரு பேக் வச்சிருக்கேன். ஆக்சுவலி எடுத்து மேலே வச்சுட்டேன், இப்போ இந்த வீடியோக்காக தான் திரும்பி எடுத்தேன். ஸோ அந்த பேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் யூ ஹேவ் டு நோட் சம்திங், இதுக்குள்ள ஒரு பேக் போற அளவுக்கு இதுல ஸ்பேஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய பேக்ன்றது. அவ்வளோ பெரிய பேக். அண்ட் என்னன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்கா இருக்கு, அதே டைம் வெயிட் இல்லை. எப்படி சொல்றது, இட் இஸ் லைக் ஒரு ப்ரீமியமா ரிச்சா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டிராவல் பேக். நான் இன்னும் எங்கேயும் கொண்டுட்டு போல ஃபுல்லா பேக் பண்ணி. பட் எனக்கு இது பார்க்கும் போதே இந்த பிரிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப டீசெண்டா கிளாசிக்கா நல்லா இருந்தது. ஸோ ஐ நோ இது நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளா சட்டிலா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ யூ கைஸ் ஷுட் செக் அவுட். அண்ட் அந்த ரீல்ல மிஸ் பண்ண எல்லாருக்குமே ஐம் ரியலி சாரி. ஹியர் ஆஃப்டர் ஐ வில் மேக் ஷூர் ஐ புட் ஆட்டோ டிஎம் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்காக மட்டும். அண்ட் இதோட லிங்கை கண்டிப்பா இந்த வீடியோ கீழே ஐ வில் பி அட்டாச்சிங். அண்ட் ஆல்சோ இந்த பேக்ல பத்தி நிறைய என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரீல்ல இருக்கு, அந்த ரீலோட லிங்கையும் நான் அட்டாச் பண்றேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. பெங்களூரில் இப்போ கிளைமேட் ரொம்பவே கூல் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு குளிர்னா காலையில் ஏஞ்சோடனே தரையில் காலே வைக்க முடியாது, அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ குளிர். சூரியனை பார்க்கவே முடியாது. ஸோ இப்படி தான் ஸ்கைஸ்லாம் அவ்வளோ அழகாக மார்னிங் வியூ ஃப்ரம் த பால்கனி. இப்போல்லாம் எவ்வளோ தான் டைம் கிடைச்சாலும் டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இது எனக்கு மட்டுமா இல்லை எல்லாருக்குமா தெரில. மார்னிங் ஏஞ்சிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு 1000 விஷயம் யோசிப்பேன். அது எதுவுமே பண்ணவும் மாட்டேன். அதே டைம் நாள் முடிஞ்ச மாதிரியும் இருக்கும், என்னடா பண்ணும் அப்படின்னு யோசித்த மாதிரியும் இருக்கும். அது ஏனே தெரியல, அது எனக்கு மட்டுமா எல்லாருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி கீழே இறங்கி வாக்கிங் போகணும், கொஞ்சம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். யோகா பண்ணிகிட்டு இருந்தேன், ஸோ இப்போ சுத்தமாக பண்ணுறதே இல்லை. ஸோ யோகா பண்ணணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்பேன். பட் அதுக்குமே நான் கொடுக்குற ரீசன் சொல்லலாம் எனக்கு டைம் இல்லைன்னு. பட் அப்படிலாம் இல்லை, இதை பண்ணணும்னு நினச்சி நம்ம ஷெட்யூல் பண்ணி பண்ணலாம். பட் நான் இப்போது பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக சுத்தமாக எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் அப்படியே தான் வீட்டில் உட்காந்துருக்கேன். அண்ட் மோர் ஓவர் இந்த கிளைமேட், இந்த ஊர், இந்த கிளைமேட்டே என்னை இன்னும் லேசியாக்குது. குளிக்க ஃபஸ்ட்டு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் குளிச்சிட்டோன்னா கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் டே, பட் ஸ்டில் அகெயின் இந்த குளிர் அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சிருது. இப்போல்லாம் நைட்டு பாருங்களேன், செம்ம மழை வருது. அன்றைக்கி நைட்டில் அவ்வளோ தண்டர் இடியோட மழை, அழகாக இருக்குல்ல பட் பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா இப்படி தான் இருக்கும். எங்கடா மழை பெஞ்சுதா இல்லையான்னு தெரியாத மாதிரி அவ்வளோ ட்ரையாக ஒரு க்ரீனிஷாக லஷ்ஷாக ஒரு வியூவில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்லா ஒரு வீடியோவோட திரும்பி வரேன். டாடா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.